திருச்சிற்றம்பலம். இணையார் திருவடி எட்டெழுத்தாகும், இணையார் கழலினை ஈரஞ்சாகும், இணையார் கழலினை 51ஆகும், இணையார் கழலினை 7000மே. திருச்சிற்றம்பலம். இணையார் திருவடி எட்டெழுத்தாகும், இணையார் கழல் இணை ஈரைந்ததாகும், இணையார் கழல் இணை 51ஆகும், இணையார் கழல் இணை 7000. எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். எட்டெழுத்து என்பது 8 அறிவு அல்லது 8 நிலை, ஒரே அறிவின் 8 தொழில் என்று கூட கூறலாம். தொழிலால் ரூப நாமம் வேறுபடலாம், ஆனால் எழுவாய் ஒன்றுதான். அதாவது செயல்படு பொருள் வேறுபடலாம். அது அம், உம், ஓம், நம சிவய. கழலினைகள் இரண்டும் 5 எழுத்து. ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5. சிவய நம சூக்ஷ்மம், நம சிவய ஸ்தூலம். ஸ்தூலத்தில் 6 ஆதாரம், 51 எழுத்து. அதாவது 4 + 6 + 10 + 12 + 16 + 2 + 1 எல்லாவற்றையும் சேர்த்தால் 51 எழுத்துக்கள். 30 எழுத்து என்பது முகத்தில் உடலில் 50 எழுத்து. இவை 2 என்பது எழுச்சிகள். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், அறிவுக்கு ஒரே வாசல், பள்ளிவாசல். நடுநாடி உடலில் 72,000 நாடி நரம்புகள் இருக்கிறது. அதை 7 உலகம் என்பார்கள். பூர், புவ, சுவ, மக, தப்போ, ஜனோ, சத்தியலோகம். மனிதன் சத்தியலோகம் வரை போக முடியாது. இவன் பூர், புவ, சுவ என்றே ஆகும். கோணத்திலே 3 டைமென்ஷன் என்று கூறுகிறோமே, அந்த கோணத்திலே வாழ்கிறான். 7 சக்திகளாவன அலைமகள், கலைமகள், மலைமகள், நிலமகள், ஜலமகள், தலைமகள், நிலைமகள். 7 வகை தொழில்களாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், கலப்பித்தல், கழிப்பித்தல். இந்த 7 வகை ஆற்றலும் முறையே சரஸ்வதி, அதாவது வாணி என்று கூறுகிறோமே, அவள் திரு, அதாவது லக்ஷ்மி, பார்வதி, அதாவது மலைமகள், மகேஸ்வரி, மனோன்மணி, விந்து என்பது ஒளி, நாதம் என்பது ஒலி என்றும் கூறுவார்கள். இந்த பாடல் சிவபெருமானின் திருவடியின் பெருமையையும் மந்திரங்களின் சிறப்பையும் பேசுகிறது. இணையாம் திருவடி 8 எழுத்தாகும். இந்த ஒப்பற்ற திருவடி 8 எழுத்துக்களை கொண்டது. இது சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தையும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் சேர்த்து குறிக்கிறது. இந்த 8 எழுத்துக்களும் ஞானத்தின் 8 நிலைகளை குறிக்கலாம் அல்லது ஒரே அறிவின் 8 தொழில்களாகவும் கருதப்படலாம். இணையாம் கழல் இணை ஈரைந்ததாகும் என்று கூறுகிறார். ஒப்பற்ற திருவடிகள் 10 எழுத்துக்களை கொண்டது. 5 அதாவது 10 எழுத்துக்களை கொண்டது. இது ஞானேந்திரியங்கள் 5 மற்றும் கர்மேந்திரியங்கள் 5 ஆகியவற்றை சிவய நம மற்றும் நம சிவய என்ற மந்திரங்களோடு தொடர்பு படுத்துகிறது. இணையாம் கழலினை ஓம் பத்தி ஒன்றாகும். ஒப்பற்ற திருவடியை ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடன் சேர்த்தால் 31 எழுத்தாகும். இது ஸ்தூல உடலில் உள்ள 6 ஆதாரங்களையும் 51 எழுத்துக்களையும் குறிக்கிறது. இணையாம் கழல் இணை 7000மே. ஒப்பற்ற திருவடியின் பெருமை 7000 மந்திரங்கள் வரை விரிந்து செல்கிறது. இது சிவனின் பல்வேறு திரு உருவங்களையும் அவற்றுக்கான மந்திரங்களையும் குறிக்கலாம். சுருக்கமாக சொன்னால் இந்த பாடல் சிவபெருமானின் திருவடியை பல்வேறு மந்திரங்களோடும் தத்துவங்களோடும் தொடர்பு படுத்தி அதன் எல்லையற்ற பெருமையை உணர்த்துகிறது. இணையார் திருவடி 8 எழுத்தாகும். இணையார் கழல் இணை ஈரைந்ததாகும். இணையார் கழலினை 51ஆகும். இணையார் கழல் இணை 7000மே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.